வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ 10th 11th வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டைம் டேபிளை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த அப்டேட்டு. 10ஆம் வகுப்பு +1 துணைத் தேர்வுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணம் இணையப்பதிவு கட்டணத்தை பணமாக செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு +1 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த தேர்வுகளில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு உடனடியாக வழங்கும் வகையில் துணைத் தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு நாளை, அதாவது இன்று வியாழக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10ஆம் வகுப்பு +1 மாணவர்களுக்கு துணைத் தேர்வு ஜூலை 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத, தேர்வுக்கு வருகை புரியாத தேர்வர்கள் வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் 11 மணியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் விண்ணப்பிக்க வேண்டும். தனித்தேர்வர்கள் மாவட்ட வாரியாக அரசு தேர்வுகள் சேவை மையத்தில் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வு கட்டணம் இணையப்பதிவு கட்டணத்தை பணமாக செலுத்த வேண்டும். மேற்குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் சிறப்பு அனுமதி திட்டத்தின் தட்கல் உரிய கட்டணத் தொகையுடன் ஜூன் 5, 6 ஆகிய 2 நாட்களில் பள்ளி சேவை மையங்களில் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். சிறப்பு கட்டணம் 10ஆம் வகுப்புக்கு 500ஆகவும் +1க்கு 1000ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணத்தில் இருந்து அரசு மற்றும் முழுமையான அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெறாத, வருகை புரியாத மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. மேலும் துணைத் தேர்வுக்கு கால அட்டவணை அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சேவை மையங்களில் விவரங்கள் இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்தல் குறித்து தனித்தேர்வர்கள் அறிவுரை ஆகியவற்றை www.degdn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th +1. ஸோ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டைம் டேபிள். ஸோ மறக்காத இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டைம் டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா degdn.government.in டைப் பண்ணுங்கள். ஸோ டிஜின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வெப்சைட் வந்துடும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், டிஜி கவர்மெண்ட் GO. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதனால தான். ஆனால் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல HSLC எக்ஸாமினேஷன் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ DGE SSLC சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2025 ப்ரைவேட் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிளும் வந்து இருக்கும். டைம் டேபிளும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் ரிலீஸில் வந்து டைம் டேபிள் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் இருக்குது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் அந்த டைம் டேபிள். அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு துணைத் தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு துணைத் தேர்விற்கு தேர்வுக்கால அட்டவணை இத்துடன் இணைத்து வைக்கப்படுகிறது. இத்தேர்வு அட்டவணை மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகத்தில் செய்தி குறிப்பாக வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கீழே வந்து தேர்வுக்கால அட்டவணை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை SSLC எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் 10 மணிலேருந்து 1:15 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 4ஆம் தேதி தமிழ், 5ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ், 7ஆம் தேதி இங்கிலீஷு, எல்லாமே ஜூலை தான். 8ஆம் தேதி மேக்ஸ், 9ஆம் தேதி சயின்ஸு, 10ஆம் தேதி சோசியல் சயின்ஸு. ஸோ எந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீவு கிடையாது. இதில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வரதுனால இங்கிலீஷ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து நமக்கு எதுக்கும் விடுமுறை இல்லை. +1 டைம் டேபிள் பார்க்கலாம். +1 4ஆம் தேதி தமிழ், 5ஆம் தேதி இங்கிலீஷு, 7ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டு. ஸோ நமக்கு பயாலஜி எக்ஸாமுக்கு லீவ் ஒரு நாள் இருக்குது. 8ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில், 9ஆம் தேதி கம்யூனிகேட்டிங் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்ஸ், ஜியாகிரபி, 11ஆம் தேதி வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ். ஸோ இதான் டைம் டேபிள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.